வறுமையின் பிடியில் நரேந்திரர் 1884ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் ஒரு இரவு நரேந்திரனின் வாழ்க்கையையே திசை மாற்றியது. அன்று அவரது தந்தை விஸ்வநாத தத்தர் திடீரென மாரடைப்பால் காலமானார். தந்தை உயிரோடு இருந்தவரை ஒரு இளவரசனைப் போல எதற்கும் குறைவில்லாமல் வாழ்ந்து வந்த நரேந்திரன் அடுத்த சில நாட்களிலேயே குடும்பத்தோடு வறுமையின் இருண்ட பிடிக்குள் தள்ளப்பட்டார். விஸ்வநாதர் கை நிறைய சம்பாதித்தாலும் அவர் மிகுந்த தாராள மனப்பான்மை கொண்டவர் என்பதால் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தனது சேமிப்பை கூட பொருட்படுத்தாமல் வாரி வழங்கிவிடுவார். இதன் காரணமாக அவர் மறைந்தபோது குடும்பத்திற்கு என சிறு தொகையை கூட சேமித்து வைத்திருக்கவில்லை. வசதியான மாளிகையில் அறுசுவை உணவுகளை உண்டு வளர்ந்த நரேந்திரனின் குடும்பம் திடீரென்று அடுத்த வேளை உணவிற்கே வழியில்லாமல் தவித்தது. வறுமை எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்றால் பல நாட்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் உண்பதற்கு போதுமான உணவு இருக்காது. அத்தகைய நேரங்களில் தனது தாய் புவனேஸ்வரியும் தம்பிகளும் பசியால் வாடுவதை காண பொறுக்காத நரேந்திரன் ஒரு தியாகத்தை செய்வார். தட்டில் உள்ள சிறிதளவு உணவையும் அவர்களே உண்ணட்டும் என்பதற்காக, அம்மா, எனக்கு இன்று நண்பர் ஒருவரது வீட்டில் விருந்து இருக்கிறது, நான் அங்கே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று பொய்யாக கூறிவிட்டு பசியுடன் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார். ஆனால் உண்மையில் வெளியே சென்று யாருக்கும் தெரியாமல் பட்டினியாக காலத்தை கழிப்பார். இந்த துயரங்கள் போதாகென்று நரேந்திரனின் நெருங்கிய உறவினர்கள் அவரது குடும்பத்திற்கு பெரும் துரோகம் இழைத்தனர். நரேன் வறுமையில் இருப்பதைக் கண்டு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்கள் வசிக்கும் பூர்வீக வீட்டிலிருந்து அவர்களை அனாதைகளாக வெளியேற்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஒருபுறம் பசி, மறுபுறம் நீதிமன்ற வழக்கு என நரேந்திரனின் தோள்கள் பெரும் பாரத்தை சுமந்தன. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மூத்த மகனான நரேன் மீது விழுந்ததால் அவர் கிழிந்த காலணிகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் கல்கத்தாவின் சுட்டெரிக்கும் வெயிலில் தெரு தெருவாக அலைந்து வேலை தேடினார். அவரது வறுமையைக் கண்டு சில நண்பர்கள் பரிதாபப்பட்டாலும் அவருக்கு வேலை வழங்க யாரும் முன்வரவில்லை. பலர் அவரை பார்த்தும் பார்க்காதது போல புறக்கணித்துச் சென்றனர். ஒருமுறை கடும் மழையில் நனைந்தபடி களைத்துப் போய் ஒரு வீட்டின் திண்ணையில் மயங்கி விழுந்து கிடந்தார். ஏன் கடவுள் நல்லவர்களுக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறார்? ஏழைகளின் அழுகுரலை அவர் கேட்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள் அவர் மனதில் புயலாக வீசின. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தான் கொண்ட நேர்மையையும் கொள்கையையும் நரேந்திரன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை.